தன் உயிரை இந்த மொழிக்காக கொடுத்தவன் நடராசன். அதனைத் தொடர்ந்து தாளமுத்து. நடராசன் இறந்து கிடக்கிறான். ஒரு போராட்டத்திலே அவர் இறந்து விட்டார், சிறைப்பட்டுகிறார். சிறையிலே அவருக்கு உடல் நலிவுறுகிறது. நலிவுற்ற அவரை கடைசியாக சிறை மருத்துவமனையிலேயே வைத்தியம் பார்த்து சரிவரவில்லை என்றதும் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு அவரிடம் கேட்கிறார்கள், உன்னை அனுப்பிவிடுகிறோம், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு என்று. என் தாய் தமிழை தவிர வேறு யாரிடமும் நான் மண்டியிட மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி சிறையிலேயே உயிரை நீத்த அந்த நடராசன் உடல் இருக்கிறது. ஒரு தன்னை நம்பி வந்த ஒருவர் உயிரிழந்து உடலாக கிடக்கிறார் என்றால் உடனே ஓடி போய்விடுகின்ற தலைவர்கள் அல்ல நமக்கு இருந்த தலைவர்கள். அவர் நடராஜனுடைய இறுதி ஊர்வலத்திலே அவன் உடலை சுமந்து கொண்ட தலைவர்களில் ஒருவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கும் நீங்கள் மூலக்கொத்தளத்திலே இருக்கக்கூடிய அந்த மயானத்திற்கு சென்றால் தாளமுத்துக்கும் நடராசனுக்கும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கிற அந்த மணிமண்டபத்தை காண முடியும். பேரறிஞர் அண்ணா அப்போது சொல்கிறார், இதோ படுத்து கிடக்கிறார் நடராசன். அவருடைய இருதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது, அவருடைய இரத்தம் ஓடுவதை நிறுத்திவிட்டது. ஆனால் அவருடைய முகத்தை பாருங்கள். இந்த மொழியை காக்க, இந்த பண்பாட்டை காக்க உயிரை கொடுத்த முகமல்லவா அது. அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நடராசன்களாக மாற வேண்டும், நம் மொழியை காக்க வேண்டும், இனத்தை காக்க வேண்டும் என்று முன்னின்று அந்த குரலை ஒலித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள்.